ஹாய் ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த ஞானத்தின் வெளிச்சம் சீரீஸ் மூலமாக உங்களை மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த வசனத்தை வந்து நம்ம இங்கிலீஷில் வாசிப்போம். Wisdom is the principal thing, therefore get wisdom, and in all you are getting, get understanding. அதாவது wisdom is the principal thing. இந்த principal thing இது வந்து ஒரு phrase. principal thing அப்படின்னா அது ஒரு phrase. அதோட மீனிங் என்னன்னா, அதுதான் டாப் மோஸ்டான ஒரு விஷயம். அதாவது நம்ம லைஃபோட பிரின்சிபல், நம்ம லைஃபோட பேஸ்மெண்ட்டே என்னன்னா அது விஸ்டம் தான். நம்ம வாழ்க்கையோட அஸ்திபாரமே பிரின்சிபல் தான் இருக்கு. அதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்டான நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் இன் ஆல் யூ ஆர் கெட்டிங், கெட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க என்ன பண்ணாலும் அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுல இருந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் தான். அந்த அஸ்திபாரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா உங்களுடைய அஸ்திபாரம் வந்து ஞானமாக இருக்கணும். வேற உலகத்துக்காரிய பொருட்களோ வேற எதுவுமே இல்லாமல் ஞானத்தை உங்கள் வாழ்க்கையோட நீங்கள் அஸ்திபாரம் வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளுக்கு நிலைச்சு நிற்பீங்க. அப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னா, நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட முடியாது. நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களே போட்டு எல்லாம் பண்ண முடியாது. அது வந்து நிலைச்சு நிற்காது. அப்போ அந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்ச அந்த சிவில் இன்ஜினியரிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துருப்பாங்க, நிறைய விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து இந்த சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுது, ட்ரையாங்கிள் தியரம் என்ன, ட்ரையாங்கிள் சம் தியரம் என்ன, பித்தாகரன் தியரம் சொல்லி இப்படி நிறைய தியரிஸ் படிச்சுட்டு வந்து அந்த தியரிஸ்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சிவில் ஒர்க்னா என்னங்கிற அண்டர்ஸ்டாண்ட்லேருந்து ஒருத்தர் படித்து வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி வீடு கட்டி கொடுக்கும்போது தான் அந்த வீடு வந்து நிலச்சி நிற்கும். ஸோ அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலச்சி நிற்கும்னா முதல்ல நீங்கள் ஞானம்ங்கிற அஸ்திபாரம் போடணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஏன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா ஏன் நான் படிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வேணும். அப்புறம் படிக்கிற விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் மக்கப் பண்ணி படிக்கும்போது அது வந்து உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்காது. ஒரு விஷயம் படித்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி மேரேஜ் பண்ணும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட மேரேஜ் பண்ணும்போதும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். அது பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அந்த மேரேஜ் ஒர்க் பண்ணணும். ஸோ மேரேஜுங்கிறது அது ஒரு கவனண்டா இருக்குது. அது ஒரு உடன்படிக்கைங்கிறது 2 நபர்களுக்கு நடுவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வர்றதன் மூலமா 2 பேரும் கவனம் பண்றாங்க, உடன்படிக்கை பண்றாங்க, ப்ராமிஸ் பண்றாங்க. அது பேர் தான் திருமண உடன்படிக்கை. ஸோ உடன்படிக்கைன்னா நமக்கு என்னன்னு தெரியாது, திருமணம் நமக்கு என்னன்னு தெரியாம இன்னைக்கு மேரேஜ் நிறைய பேர் பண்றதுனாலதான் மேரேஜ்ல இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருது. ஒருத்தர் வரதட்சணை வாங்குறாங்க, வரதட்சணை கேட்கறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்க்கறாங்க, வீடு வேணும் கார் வேணும் எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் அது எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னா அது எல்லாம் டைவோர்ஸ்ல போய் முடியுது. ஏன்னா அவங்களுக்கு திருமணம்ங்கிறதோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, உடன்படிக்கையோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால திருமணம் சரியா ஒர்க் ஆகுதுல. ஆனா திருமணத்தை பத்தி புரிஞ்சவங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களோட லைஃப் வந்து அது நிலைச்சு நிற்கும். அதே மாதிரி பிஸ்னஸாக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வேலையை போய் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் நிலைச்சு நிற்க முடியும். ஸோ இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது ஞானமாகவும் எது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா இந்த பைபிள், இந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஞானமாகவும் இருக்கு. இதுல இருந்தா நம்ம ஞானத்தையும் நம்ம லைஃப்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கத்துக்க முடியும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஒர்க் ஆகுது, நம்முடைய சோல் லைஃப் எப்படி ஒர்க் ஆகுது, நம்முடைய பிசிக்கல் லைஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிச்சு பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா இந்த வேதாகமத்துல நீங்க வந்து அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து அவருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், சிவில் இன்ஜினியரிங் பத்தி நல்லா தெரியணும், அவர் வந்து ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கணும்னா அவர் அந்த சிவில் இன்ஜினியரிங் பத்தின புக்கு அதிகமா படிக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதிக நாள் நிலைச்சு நிற்கணும். நம்ம லைஃப் வந்து நிலையா நிற்கணும். அதாவது ஒரு காத்தடிச்சா பறக்கிற பதர் மாதிரி இல்லாம நிலையா நிற்கணும்னா அதிகமாக நம்ம வேதத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஞானத்தை அஸ்திபாரமாகவும் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்திலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நிலைச்சு நிற்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஷலோம்.